நாடுவான், யாருக்கு நாட மாட்டாங்கிறது தெல்ல தெளிவாக குர்ஆன்ல அல்லாஹ் விளக்கியிருக்கான். அல்லாஹ் சொல்கிறான் 9 அதிகாரத்தில் 115 வசனம், ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் பாருங்க, ஒரு சமுதாயம் இருக்கு, அதை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நேர்வழியை நான் காமிப்பானாம். அவர்கள் தவிர்க்க வேண்டியவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை வழிகேட்டில் அல்லாஹ் விடுவதில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் 9 அதிகாரத்தில் 115 ஒரு சமுதாயத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நேர்வழியும் காமிச்சு எது எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அந்த கைடும் பண்ணி அதற்கப்புறம் அவர்கள் தவறான பக்கம் போனாங்கன்னா அப்போதான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் வழிகேட்டில் விடுவேங்கிறான். அப்போ அந்த இடத்துல குர்ஆன்ல மற்ற அந்த வசனத்தில் எப்படி இருக்குது 1693 அல்லாஹ் நாடியோரை வழிகேட்டில் விடுகிறான், நாடியோரை வெறும் நாடியோர்கள்லாம் அதுக்கு கண்டிஷன் இருக்கு. அல்லாஹ் ஏன் நாடுறாங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்போ அதையும் சேர்த்து புரிஞ்சோம்னா முரண்பாடே கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் மொட்டையை அந்த இடத்த மட்டுமே எடுத்துக்கிறது. நிறைய பிரச்சாரம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய இல்மு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறது அப்பட்டமாக தெரியும். அதனால தான் அவங்களுக்கு புரிய முடியறதில்ல. இப்போ இதோ ஒன்னோட ஒன்று பொருத்தக்கூடிய இந்த வேலை இருக்குது பாருங்க, இதுதான் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஒரு வேலை. அந்த வேலையை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயமே கிளியராக புரியும். வெறும் ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டே ஓட்டுறது, பொழப்பு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன இல்லைங்க, இங்கே ஒவ்வொரு இங்கே ஃபிர்கா இருக்குல்ல, ஒவ்வொரு ஃபிர்காவுக்கும் சில கொத்து இருக்குது ஆயத்து. இந்த பர்டிகுலர் ஆயத்து மட்டுமே எடுப்பாங்க. இந்த பைபிள் இந்த கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க பைபிள் வாங்கி பாருங்க, அங்கங்கே ரவுண்ட் வட்டம் பண்ணியிருப்பாங்க. ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சில வசனங்கள் மட்டும் எடுத்து அதை மட்டுமே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. தௌஹீது பற்றி நிறைய வசனங்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அங்கே 3 கடவுள் கொள்கையுடைய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி ஏராளமான இடங்கள்ல ஈசா நபியுடைய அந்த வசனங்கள் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. குறிப்பிட்ட இதுலேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இதே தான் பண்ணுறாங்க. குர்ஆனை ஃபுல்லாக அவங்க ரீட் பண்ணி ஃபுல்லாக ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் பண்ணி ஒன்றை ஒன்று புரியக்கூடிய இந்த வேலையை அவங்க பண்ணுறதே இல்லை. குர்ஆன் ஃபுல் தப்சீர் அவங்க பண்ணுறதும் இல்லை. அவங்களுடைய அந்த சிலபஸில் கூட பாருங்கள், குர்ஆன் ஃபுல் தப்சீர் அவங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. முழு குர்ஆன் தப்சீர் எங்கேயாவது வீடியோ காட்டுங்க பார்ப்போம், எங்கேயாவது முழு குர்ஆன் தப்சீர் அவங்க வீடியோ பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒரு இதே கிடையாது, அக்கறையே கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இணை வைப்பவரை தவிர மற்ற எல்லா பாவங்களும் மன்னிச்சிருவான், இந்த ஒரு ஆயத்து போதும், இதை வச்சே பொல போட்டிடுவாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு சில வசனங்களை வச்சு ரிசல்ட் எடுக்கிற அந்த புத்தினால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துலையும் நாம் தடுமாறுறோம். அல்லாஹ் நாடியோருக்கு நேர்வழி, இந்த ஒரு வசனத்தை மட்டும், இந்த ஒரு வசனமா அப்படி மட்டும் நாம் பொருள் புரியக்கூடாது. நாடியவர்கள்னால் அதுக்கு கண்டிஷன் இருக்குது. யாரை நாடுறான் யாரை நாட மாட்டாங்கிறது குர்ஆனில் எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கான். நாம் விளக்கம் சொல்லலை, குர்ஆன்லேயே எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கான். இப்போ அது அடுத்தது பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில், குற்றம் புரியும் பாவிகளை தவிர வேறு யாரையும் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. அப்போ யாரை நேர்வழியில் நாடியோருக்கு நேர்வழி, நாடியோருக்கு வழிகேடுங்கிறான்ல. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவன் போக்கிலேயே விடுவான். இவனா தேர்ந்தெடுக்கிறானா, இவனா நேர்வழியின் பக்கம் போகிறானா, நல்லது சொன்னால் இவன் எடுத்துக்கிறானா, இவனுக்கு அறிவு எல்லாம் சமமாக கற்றுக் கொடுத்துட்டான்ல, இல்ஹாம் சமமாக இருக்குது, புரியக்கூடிய ஆற்றல், கேட்கக்கூடிய ஆற்றல், பார்க்கக்கூடிய ஆற்றல் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சமமாக அவன் மத்தியில் இறை தூதருடைய தாவா எடுத்து வைக்கப்பட்டுருச்சு. பூமியில் சமமாக அவனிடத்திலும் குர்ஆன் கொடுக்கப்பட்டுருச்சு. இதையும் மீறி அவன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கெட்டதவே செலக்ட் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா ஒரு கட்டம் வரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீ கெட்டதிலே இருந்து தொலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவனை கொண்டு போய் வச்சிடறான். அதுதான் அல்லாஹ் 43வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவன் ஒருவன் அளவற்ற அருளாளனின் நல்ல உபதேசங்களை புறக்கணித்து விடுகின்றானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகிறோம், பிறகு அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகின்றான் அப்படின்னு சொல்லி 43-36 சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஷைத்தானை சாட்டி விடுறான். அப்போ ரசூல்லா ஹீரா குகையில் நேர்வழி கேட்கும் போதே ஒரு ஷைத்தானை சாட்டி விட்டுருந்தான்னு வச்சுங்க, அவ்வளோதான் முடியும். இப்போ இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பயந்தாங்க, ஷைத்தானு மாதிரி ஏதோ ஒரு தீய சக்தி தான் வந்துருச்சுன்னு சொல்லி தான் இவங்ககிட்ட போகிறாங்க. யார்கிட்ட, இந்த வரக்காங்கிறவர்கிட்ட போய் இந்த மந்திரிச்சு ஓதக்கூடியவங்ககிட்ட தானே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீய சக்தி மாதிரி என்னமோ வந்துருச்சுங்கும் போது, இல்லை நீ தீய சக்தி கிடையாது, வந்தது நல்ல சக்தி அப்படிங்கிறதான் புரிஞ்சுங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா அல்லாஹ் எடுத்தவொடனே யாரையுமே வழி கெடுக்கவும் மாட்டான், யாருக்கும் நேர்வழியும் காட்ட மாட்டான்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பண்ணி குழந்தையிலிருந்தே நீங்கள் தீமையை விட்டு விலகி இருக்கணும். பெற்றோருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். அடங்கா பிடாரியாக நீங்கள் வாழ்க்கையிலிருந்தே இருந்தீங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது. வாழ்க்கை பூராவே நீங்கள் கெட்டதவே செலக்ட் பண்ணுவீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காமிச்சிருவானா? அப்படி காமிச்சிட மாட்டான். அப்போ அல்லாஹ் யாருக்கு